கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறோம். தேவச்சனங்களே, இன்றைக்கி இந்த வசனங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளாக ஆவியாக ஜீவனாக கடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் வசனம் இல்லை என்றால் நாம் உதவியற்றவர்களாக இருக்கிறோம். இந்த வசனம் நமக்குள் இருக்கும் பொழுது தான் நமக்கு உதவி உண்டாகிறது. பரத்திலிருந்து வருகிற உதவி, பரத்திலிருந்து வருகிற ஞானம், பரத்திலிருந்து வரக்கூடிய அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கி நாம் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இவைகளெல்லாம் கட்டவிழ்க்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு பேருக்கும் சாட்சிகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? உங்கள் வாயை திறந்து நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி நீங்கள் ஜீவனை கட்டளையிட்டதுனால உங்களை சுற்றிலும் மாற்றங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒரு விசை இயேசு கிறிஸ்து கடலில் பயணம் செல்லும் பொழுது ஒரு மோசமான பிசாசை விரட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது பிசாசு ரூபம் எடுத்து கடலினுடைய காற்றை கண்ட்ரோலில் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பயணத்தை தடை செய்ய அவன் வந்தான். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து எந்த தூதர்களையும் கூப்பிடலை, பிதாவாகிய தேவனையும் கூப்பிடவில்லை. ஆனால் அவருக்குள் மறைந்திருந்த அந்த நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்தினார். காற்றையும் கடலையும் அதட்டினார். வேதம் சொல்லுகிறது, காற்றும் கடலும் அடங்கியது, மிகுந்த அமைதல் உண்டானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, சோதனையா, வேதனையா, நீங்கள் தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிறீங்களா? தேவஜனங்களே, பிரேயர் டீம் குடும்பத்தாரே, எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தரால் இணைக்கப்பட்டவர்களே, டினாமினேஷன் வேறுபாடின்றி நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து என்ற ஒரே நாமத்தினால பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற திரியேக தேவனை விசுவாசிக்கிற ஒரு கூட்டமாக நம்ம இணைந்திருக்கிறோம். தேவ ஜனங்கள், நீங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். உங்கள் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இதுல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரை பார்த்து ஆண்டு சொல்லுகிற உங்க சூழ்நிலைகளை நீங்கள் சாதமாக மாற்ற முடியும். பாதகமான எல்லா சூழ்நிலைகளையும் உங்க வாயின் வார்த்தையினால் கீழே விழ வைக்க முடியும். தேவ ஜனமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு முன்னாடி வேணா அது பெரிய எரிகோவா இருக்கலாம், என் ஆண்டவருக்கு முன்னாடி அது ஒரு தூசி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நமக்கு முன்னாடி அது ஒரு பெரிய சிங்க கொகையா இருக்கலாம், என் ஆண்டவருக்கு முன்னாடி அது ஒரு எறும்பு. எனக்கு முன்னாடி வேணா அது ஒரு பெரிய கோலியாத்தா இருக்கலாம், அது என் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எறும்புக்கு ஒப்பனையான மனிதனா இருப்பான். ஆம் தேவ ஜனங்களே, தாவீதை பாருங்கள். விசுவாச வார்த்தையை அறிக்கையிட்டான். ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, அவைகளை நான் கொண்டு போட்டேன். என் ஆடுகளை தின்ன வந்தது, அது என் மேலும் பாய்ந்தது, அவைகளை எல்லாம் நான் ஜெயித்தேன். அதை போலவே இந்த முரட்டு கோலியாத்தை நான் ஜெயிப்பேன் என்று விசுவாச அறிக்கையிட்டான். வெற்றியை அடைந்தான். ஆம் தேவ ஜனங்களே, இன்னைக்கு நீங்கள் சோர்வில் படுத்திருக்கலாம், சோர்வில் தளர்ந்து போய் உட்கார்ந்திருக்கலாம், வேலை இல்லாமல் உட்கார்ந்திருக்கலாம், வருமானம் இல்லாமல் இருக்கலாம். என்னைக்கும் உங்க வாழ்க்கை இப்படி இருக்காது. அதனால நீங்கள் தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டியது அவசியம். சோர்ந்து போன நீங்க, தளர்ந்து போன நீங்க, இல்ல ஒருவேளை நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் சோர்ந்து போகல அப்படின்னா உங்களுக்குள்ள வசனம் இனியும் கிரியை செய்ய வேண்டும். நீங்க போக வேண்டிய தூரம் அதிகம், நீங்க சாதிக்க வேண்டியது அதிகம். உங்க பலத்தினால முடியாத தேவ ஜனமே, உங்களுக்கு உன்னதமானவருடைய பலன் வேண்டும். உங்களுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் வேண்டும். அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற இடம் தான் வசனம். இன்னைக்கு இந்த வசனம் உங்கள் நாவில் இருக்கிறதை காட்டிலும் அது உங்கள் இருதயத்திற்குள் செல்ல வேண்டும். வார்த்தையானது நாவிலிருந்து மட்டும் வரக்கூடாது. உங்கள் வார்த்தை நாவினால் மட்டுமல்லாமல் இருதயத்தினால் பலப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சாராம்சம் இருக்கும். ஒன்று பிசாசனுடைய சாராம்சம், இல்லை என்றால் கர்த்தருடைய சாராம்சம். ஒரு நபர் பேசும் பொழுது ரெண்டு விஷயம் விளங்கும். ஒன்று பிசாசு அவன் மூலமாக பேசலாம், இல்லை கர்த்தர் அவன் மூலமாக பேசலாம். அதனால தேவ ஜனங்களே, நம்ம இருதயம் கர்த்தரோடு இணைந்திருந்தால் கர்த்தர் நம் மூலமாக பேசுவார். நம்ம இருதயம் உலகத்தில் உள்ளவைகளோடு இணைந்திருந்தால் உலகம் நம்மளிலிருந்து வெளிப்படும். உலக விஷயங்களை பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தரோடு இணைந்திருந்தால் பரலோக விஷயங்களை பேசுவோம், நடக்க போகிறதை பேசுவோம், சூழ்நிலைகளை மாற்றுகிறதை பேசுவோம். இயேசுவை போல காற்றையும் கடலையும் அதட்டுவோம். குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளை நம்ம நாவினாலே அடக்குவோம். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? இந்த நாவை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போமா? நாவு ஒரு அடங்காத பிடாரின் வேதம் சொல்லுகிறது. அது நரகத்தின் அக்னியை கொண்டு வருமா? அது குடும்பங்களை பற்றி எரிய வைக்கும். இதுல மரணம் இருக்கிறது. நிறைய பேர் இதனுடைய மரண கனிகளை பொசித்து கொண்டிருக்கிறாங்க. நாவின் அதிகாரத்தில் மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த அருமையான
பிரேயர் டைம் குடும்பத்தார், இதில் இணைந்திருக்கிற தேவ ஜனங்கள், எந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எங்க இருந்து இதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. உங்க நாவின் கனியை நீங்க புசிக்க கர்த்தர் அழைக்கிறார், ஜீவனை புசிக்க அழைக்கிறார். நம்ம விரைவாக என்ன செய்ய போகிறோம்? இந்த அருமையான ஜெபத்துல விசுவாச அறிக்கையை நம்ம செய்ய போகிறோம். வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போக போகிறோம். அநேகருக்கு வார்த்தையை இருதயத்துக்கு எப்படி கொண்டு போகன்னு யோசித்து கொண்டு இருப்பாங்க. திரும்பியும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வாட்டியும் இதை நான் சொல்லுவது உண்டு. புதிதாக வருகிற ஒவ்வொரு பேருக்கு இது பிரயோஜனப்படும். வசனத்தை வேகமாக வாசிக்கும் பொழுது அது வேகமாக உங்கள் சிந்தனையில் போய் சேருகிறது. சிந்தனையில் உள்ள வசனம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அது இருதயத்திற்கு போகும். அதனால் ஜெபிக்காத ஒரு மனிதனால் வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகவே முடியாது. ஒரு மாடு வேகமாக புல்லை சாப்பிட்டுட்டு அதுக்கு தான் சிறுகுடல் பெருகுடல் அப்படி சொல்லி 4 விதமான குடல்கள் அதுக்கு வயிறு இருக்குதுன்னு சொல்லுகிறாங்க. நமக்கு அதை பற்றி தெரியலை. ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் பேக் இருக்குது. அது அங்கே பச்சை புல்லுகள் எல்லாம் சாப்பிட்டு எல்லா பச்சையான பொருட்களையும் சேமித்து வைக்கும். இரவு நேரம் ஆகும் பொழுது சாயந்தரத்திலிருந்து தொடங்கிறது. அது தின்னதையெல்லாம் வெளியே கொண்டு வந்து அசை போடுகிறது. தேவச்சனங்களே, எப்படி அது தின்னதெல்லாம் திரும்பி அசை போடுகிறதோ இதை தான் நம்ம தியானம் சொல்லுகிறோம். நம்மளுடைய சிந்தனையில் உள்ள வசனங்களை நம்ம அப்படியே ப்ராக்டிக்கலாக ஜெபிக்கும் போது, இல்லை கிச்சனில் வேலை செய்யும் பொழுது, இல்லை தனிமையாக நம்ம ஒரு ட்ராவல் போகும் பொழுது, ஏதோ ஒரு காரியத்தை தனியாக துணி துவைத்து கொண்டிருக்கலாம், குளித்து கொண்டிருக்கலாம், இல்லை சாப்பிட்டு கொண்டிருக்கலாம், பஸ்ஸில் போய் கொண்டிருக்கலாம், ஸ்கூலில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம், நண்பர்களோடு சுற்றி கொண்டிருக்கலாம், இல்லை ஒரு திருமண விஷயத்திற்காக போகலாம். ஏதோ ஒரு காரியத்திற்காக போகும் பொழுது உங்கள் சிந்தனையில் உள்ள வசனங்களை நீங்கள் போகையிலும், நீங்கள் வருகையிலும், உங்கள் நடக்கையிலும், உங்கள் படுக்கையிலும் நீங்கள் அதை தியானித்துக் கொண்டு உங்கள் கூட உள்ளவங்களோட பேசிக்கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்பித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்றால் அதற்குள் இருக்கிற ஜீவன் உங்க பிள்ளைகளுக்குள் பாயும், உங்க சூழ்நிலைகளுக்குள் பாயும். உங்களை எந்த பிசாசாலும் சிறைப்படுத்த முடியாது. காரணம், நீங்கள் சிறைப்படுத்துகிறவனை சிறைப்படுத்த அழைக்கப்பட்டவர்கள். ஏன்னா உங்க கையில இருக்கிறது வெற்றியின் வார்த்தை, ஆவியின் பட்டயம். அது ஒரு கேடகம். அதை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நம்மளுடைய சோர்வு, நம்மளுடைய பலவீனம். உங்க கையில உன்னதமானவருடைய ஆவியின் பட்டயம் இருக்கிறது. அதை உரையில் போட்டு மூடி வைத்து தூங்கி கொண்டிருக்கிறது நம்மளுடைய பலவீனம். ஆண்டவர் சொல்லுகிறார், பட்டயத்தை உருவீர்கள், அதை உருவி யுத்தம் பண்ணுங்கள். வேத வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அது ஆவிக்குரிய மண்டலத்தில் கத்தியாக இருக்கிறது, ஒரு போர் ஆயுதமா இருக்கிறது. அது பூமியில இழுத்தாய் இருக்கிறது, ஆவிக்குரிய உலகத்தில் அது பட்டயமா இருக்கிறது. இதை எடுத்து பரிசுத்த ஆவியின் உதவியோடு யுத்தம் பண்ணும் பொழுது கேன்சர் ஆவிகள் ஓடும், குடும்பத்தை பிரிக்கிற ஆவிகள் ஓடும், வெள்ளி சூன்யங்கள் ஓடும், எல்லா சாப கட்டுகள் உடையும். நான் கண்களால் பார்த்திருக்கிறேன். நான் ஆராதனைகள் நடத்தும் பொழுது அப்படியே பில்லி சூனிய கட்டு உடைந்து விழுகிறதை நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். கேன்சர் காணாமல் போகிறதை பார்த்திருக்கிறேன். மந்திர கட்டுகள் உடைந்து வாமிட் எடுக்கிறத பார்த்திருக்கிறேன். அப்படியே சர்ச்சில் இருந்து ஓடுவாங்க, பாத்ரூம் ஓடுவாங்க. இப்படி நிறைய நான் பார்த்திருக்கிறேன். ஒரு பெரிய மீட்டிங்ல நான் நடத்தி கொண்டிருந்தேன். ஏராளமான ஆட்கள் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கேன். நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு தாயார் மேல தேவனுடைய வல்லமை இறங்குறது. அந்த தாயாருடைய மகளுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. அந்த மகளும் அந்த மீட்டிங்ல தான் இருக்கிறாங்க. ஆனா ஜெபிக்கும் பொழுது ஒரு வல்லமை அந்த தாயார் மேல இறங்கி, கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசை தருகிறார்னு தீர்க்க தரிசனம் வந்த உடனே அந்த இடத்துல இருந்த சகோதரனுடைய வயிற்றுக்குள்ள இருந்த இந்த ஃபைப்ராய்டு கட்டி உடைந்து வருகிறது. அவங்க பாத்ரூமுக்கு ஓடுறாங்க. அவங்க அங்க ஓடி போய் பாத்ரூம்ல போறாங்க. ஆனால் நான் தீர்க்க தரிசனம் சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தது அந்த மாமியாருக்கு விடுதலை உண்டானது. குடும்பத்துல பேர பிள்ளையை சுமக்க போகிற மகளுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதனால தேவ ஜனமே, நாவின் அதிகாரத்துல பெரிய விடுதலை இருக்கிறது. அதை நீங்கள் அனுபவிக்கிறதற்கு தான் வசனத்தை இருதயத்திற்கு கொண்டு போகிற நிகழ்ச்சி. இந்த வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போனா பாவம் உங்களை ஜெயிக்காது. ஒரு ஆவி ஒரு மனிதனை விட்டு வெளியே போகும்பொழுது அது வறண்ட இடங்கள்ல போய் திரிகிறதாம். அங்கு அதற்கு இளைப்பாறுதல் இல்லாமல் திரும்பி அது என்ன செய்கிறது? அந்த மனிதன்கிட்டே வருகிறது. அந்த மனிதனுடைய இருதயம் வேத வசனம் இல்லாமல் அது வெறுமையாக இருந்தால் அது தன்னிலும் பெரிய 7 ஆவிகளை கொண்டு வந்து அந்த வெறுமையான இருதயத்தில் குடியிருக்க வரும். அந்த மனிதனுடைய மின்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கேடு உள்ளது. முன்னாடி ஒரு பிசாசு உடையவன், இப்பொழுது 7 பிசாசு உடையவன். அதனால தான் தேவ ஜனங்களை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நமக்கு வசனம் தேவை. இந்த வசனத்தினால் நம்ம சாதிக்க முடியும், நம்மளால ஆள முடியும், நமக்கு ஆளுகை உண்டு. அதனால நீங்க யாரும் சோர்ந்து போக வேண்டாம். நம்ம இன்னைக்கு ஆளுகையின் வசனங்களை வாசிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று
எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைத்திருக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் தகப்பனானான். நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். அருமையான வசனம். இதுல இருந்து ஆபிரகாமை பத்தி வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்குமே ஆபிரகாம் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார். இஸ் த ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். அவர் ஆபிரகாம், தேவன் அவரை விசுவாசத்தில் புடமிட்டதுனால விசுவாசிகளுக்கு எல்லாம் விசுவாசத்தின் தகப்பனாக மாறிவிட்டார். அப்போ இந்த தகப்பனை அவர் மாற்றுகிற அந்த தேவனை பற்றி ஒரு அருமையான வார்த்தை இருக்குது. மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். எல்லாரும் சொல்லுங்க, மரித்தோரை உயிர்ப்பித்து. மரித்தோரை உயிர்ப்பித்து. அதாவது அந்த வசனம் அழகா சொல்லுது, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஒரு அலையிலே சொல்லலாமா? மரித்தோரை உயிர்ப்பித்து. சொல்லுங்க, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற நல்ல தேவன். இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். தேவ ஜனங்களை, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான விஷயம். உங்க கையில ₹1 இல்லாம இருக்கலாம், பட்டம் இல்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம், திருமண தடையா இருக்கலாம், திருமணத்திற்குள்ள வயசு கடந்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்ச்சியில இன்னைக்கு நீங்க வறண்ட பூமியில இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஆனா தேவ ஜனங்களே, கர்த்தர் ஏன் தெரியுமா ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார்? உங்க வறட்சியை மாத்துகிறதற்கு, உங்க வீட்டுல எண்ணெய் மாவு ஓடுகிறதற்கு. நான் விசுவாசிக்கிற இந்த மீட்டிங்க பிறகு உங்க இருதயத்துல இருந்து அபிஷேக எண்ணெய் ஒழுகும், எண்ணெய் மாவு ஓடும். நீங்க ஆவிக்குரிய தரித்திரரா இருக்க மாட்டீங்க. உங்க ஆவிக்குரிய வல்லமையை வைத்து தேவன் உங்களுக்கு தரப்போகிற கனிகளையும், தேவன் உங்களுக்கு தரப்போகிற வல்லமையும் வைத்து நீங்க பெரிய நபரா மாறுவீங்க. நான் விசுவாசிக்கிறேன். உங்க கையில பணத்தையோ கோடியோ லட்சங்களையோ கர்த்தர் கொடுத்து அனுப்பல. ஆனா உங்க கையில வசனம், உங்க கையில வாக்குத்தத்தம் கொடுத்து அனுப்புகிறாரு. இத வச்சு சாதிச்சுக்கன்னு சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இனி தங்க சுரங்கத்தை கண்டுபிடிப்பீங்க. தேவ ஜனங்களை, முன்னோர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? உங்க மரிக்கும் பொழுது சில மேப் கொடுப்பாங்க, சில கேட்லாக் கொடுப்பாங்க. இந்த இடத்துல போ மகனே, அங்க ஒரு சுரங்கம் இருக்கு, அதுல இருந்து நீ ஆசீர்வாதத்தை எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சுரங்கத்துல உள்ள தங்கத்தை கையில கொடுத்தா அதனுடைய விலை தெரியாது. அதனால அவங்க என்ன செய்வாங்க, இந்த மனிதன் இவன் பல தடைகளை தாண்டி மலையில ஏறி அந்த தங்க சுரங்கத்துல உள்ள தங்கத்தை எடுத்து இவன் வாழட்டுன்னு சொல்லி மேப் கொடுப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவராகிய தேவன் உங்க கையில மேப்பை கொடுத்துட்டாரு. அந்த மேப்னு சொல்லக்கூடிய வரைபடம் உங்க கையில இருக்கு. இதை உபயோகப்படுத்தி உங்க ஆசீர்வாதத்துக்கு நேராக நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க உங்க பிள்ளைகள் நினைத்தாங்கன்னா, உங்க குடும்பம் நினைச்சுச்சுன்னா, நீங்க குடும்பமாக சேர்ந்து அந்த கரையை அடைவீர்கள். நீங்க சுதந்திரிப்பீங்க, நீங்க கானானை சுதந்திரிப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நான் சொன்னேன்ல, சந்தோஷமான விஷயம். பல நேரம் நீங்க கர்த்தருக்காக ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனால் பணம் இருந்திருக்காது, பைபிள் காலேஜுக்கு போயிருக்க மாட்டீங்க, நல்ல ஞானம் இருந்திருக்காது, நல்ல பேக்ரவுண்ட் இருந்திருக்காது, நல்ல தகப்பன் இருந்திருக்க மாட்டாங்கல்ல, கணவரோ மனைவியோ உதவிக்கு யாருமே இல்லை, நல்ல தாய் தகப்பன் இருந்திருக்காது. ஏதோ ஒன்று உங்களுக்கு இல்லாததுனால உங்களால் அதை செய்ய முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் அடிக்கடி உங்கள் மனசுக்குள்ளாடி அந்த ஆசை வந்துட்டு போயிருக்கும், இதை நம்ம செய்யணும், என் குடும்பத்துக்கு இதை செய்யணும், என் வாழ்க்கையில் இது இல்லை, எனக்கு அப்பா இல்லை, அதனால் அநேக ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு அப்பாவாக நிற்கணும், எனக்கு தாய் இல்லை, அதனால அநேக ஏழை பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்யணும். ஆனா கையில பணம் இல்லையே, ஆனா அது இல்லையே, இது இல்லையே, நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆர்வமும் தாகமும் ஆசையும் பாரமும் நிறைய இருக்கிறது, வாஞ்ச நிறைய இருக்குது, ஆனா கையில ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்ட நபர்கள் இதை கேட்கறீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, கையில ஒண்ணும் இல்லையா, அதுதான் கரெக்டான நேரம். பணம் இல்லையா, அதுதான் கரெக்டான நேரம், அதுதான் சரியான நேரம். ஏன் தெரியுமா? இல்லாத நேரத்துல தான்
இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு இல்லாததை இருக்கிறது போல தேவ ஜனம் அழைக்கணும். ஏன்னா நம்ம தேவன் இல்லாததை இருக்கிறது போல நின்று அழைத்தாரு. அவருடைய பிள்ளையாகிய நாமும் இல்லாததை இருக்கிறது போல அழைக்க வேண்டும். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்றீங்க? இல்ல பிரதர், இல்ல பாஸ்டர், இல்ல சகோதரா, இல்ல சகோதரின்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், அதுதான் கரெக்டான இடம், அதுதான் தேவையான இடம். அங்கதான் நீங்க நிக்கணும். ஏன்னா ஆண்டவர் யார் கையில எதையும் கொடுத்து அனுப்ப மாட்டாரு. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தான் தருவார். ஆண்டவர் அபிஷேகத்தை தான் வைப்பார். சூழ்நிலை தானா மாறும், காலங்கள் தானாய் மாறும். அபிஷேகம் என்ற ஒரு தைலம் தாவீதுனுடைய சிரசின் மேல் வந்தது. அது ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய்தாங்க. அந்த எண்ணெய் அவன் தலையில வந்ததுல இருந்து அது கர்த்தருக்கும் அவனுக்கும் உள்ள உடன்படிக்கை. அந்த எண்ணெய் அவன் தலையில வந்துச்சு. 4 நாள் அந்த மனம் இருந்துச்சு. அந்த எண்ணெயினுடைய திரவிய 4 நாளோ மிஞ்சி போனா ஒரு வாரம் இருந்திருக்கலாம். குளிச்சு எல்லாம் தலையை காய வைக்கும் பொழுது அந்த தலையில ஊற்றப்பட்ட தைலம் காஞ்சி போனது. ஆனா எப்போ ஒரு தேவ மனுஷன் அவன் தலையில ஜெபிச்சு அந்த எண்ணெயை ஊத்துனானோ, ஊத்தப்படும் பொழுது அந்த எண்ணெய்க்கு பின்னாடி இருந்த ஒரு ஆவிக்குரிய அபிஷேகம் உண்டு, ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. என்ன காஞ்சி போயிருக்கலாம், வாசனை காய்ந்து போயிருக்கலாம். இப்போ அவன் தலைக்கு மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. அவன் தலைக்கு மேல அவன் ராஜான்னு கர்த்தர் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தர் அவனை முத்திரை போட்டு வச்சிருக்கிறார். அதனால தலையில உள்ள எண்ணெய் காஞ்சி போனாலும், வாசனை காஞ்சி போனாலும், வாக்குத்தத்தம் காஞ்சி போகல. அதனால சூழ்நிலை மாற ஆரம்பித்தது. அவன் ராஜாவுடைய கோட்டைக்குள் போகிறான். அவன் ராஜாவோடு வேலை செய்கிறான். ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல அவன் ராஜாவாக மாறுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்ல இல்ல இல்லன்னு சொல்லுகிற இடம் தான் நீங்க உயர்த்தப்படுகிற அடிஸ்தானமான அஸ்திபாரமான இடம். ஏன்னா இல்லாத இடத்துல இருந்துதான் இருக்கிறது போல அழைக்க முடியும். அதனால தேவ ஜனங்களே, எனக்கு ஒரு பாஸ்டரா மாறணும்னு ஒரு வாஞ்சை இருக்குதா? உங்களுக்கு ஒருவேளை எனக்கு இப்படி ஒரு ப்ராஃபட்டா மாறணும், எனக்கு ஒரு டீச்சராக மாறணும், எனக்கு ஒரு இவாஞ்சலிஸ்டாக மாறணும், நான் கர்த்தருக்காக பயன்படணும், நானும் பாடல்கள் எழுதணும், நானும் தீர்க்க தரிசனம் சொல்லணும், நானும் வீட்டு விசிட்டிங் போகணும், எனக்கு இந்த அழைப்பு இருக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்குது, வாஞ்ச நிறையா இருக்குது. இப்படி யோசித்து கொண்டு இருப்பீங்க. நானும் உதவி செய்யணும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும், நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும், நான் ஒரு சின்ன பிஸ்னஸாக தொடங்கி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும், பாஸ்டருக்கு உதவி செய்யணும், சபை கிட்ட உதவி செய்யணும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும், மிஷனரிகளை தாங்கணும், என் குடும்பத்தில் உள்ளவங்களை படிக்க வைக்கணும், எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை வேணும், கொஞ்சம் பணம் இருந்தால் தான் திருமணம் நடக்கும். இது எல்லாம் உங்கள் தரிசனமாக இருக்கும். என் வாழ்க்கை கெட்டப்படணும், நான் தேவனுக்காக எழும்பணும். ஆனால் இது செய்ய ஒரு தடை இருக்கும். அதுதான் பணத்தடை, பொருளாதார தடை. தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், உறவினர்கள் பிரிந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இல்லாததை இருக்கிறது போல் நம்ம அழைக்க போகிறோம். உங்களுக்கு எது இல்லையோ இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து இந்த வசனத்தை வாசித்து நம்ம இந்த முடிவில் நம்ம அழைத்து கூப்பிட போகிறோம். எது இல்லையோ இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஜெபிங்க. கொஞ்ச நாள் கழித்து நீங்க திரும்பி பார்ப்பீங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் திரும்பி பார்ப்பேன், நான் திரும்பி பார்ப்பேன், நான் திரும்பி பார்ப்பேன், நான் திரும்பி பார்ப்பேன். திரும்பி பார்க்கும் பொழுது என் முன்னாடி இருந்த செங்கடல், என் முன்னாடி இருந்த செங்கடல், என்னை தடுத்த செங்கடல், என்னை தடுத்த செங்கடல் என் பின்னாடி இருக்கும், என் பின்னாடி இருக்கும். அதை கர்த்தர் செய்வார், அதை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்க? ஆமென். எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? என் முன்னாடி இருந்த கோலியாத், என் முன்னாடி இருந்த கோலியாத், என் முன்னாடி இருந்த சிங்க கொகை, என் முன்னாடி இருந்த சிங்க கொகை, என் முன்னாடி இருந்த அக்கினி ஜுவாலை, என் முன்னாடி இருந்த அக்கினி ஜுவாலை, என் முன்னாடி இருக்கிற எரிகோ, என் முன்னாடி இருக்கிற எரிகோ, அது என் பின்னாடி போகும், அது என் பின்னாடி போகும். என்னை தடுத்ததெல்லாம், என்னை தடுத்ததெல்லாம் உடைந்து போகும், உடைந்து போகும். என்னை தடுக்கிறதெல்லாம், என்னை தடுக்கிறதெல்லாம் எனக்கு பின்னாடி போகும், எனக்கு பின்னாடி போகும். நான் முன்னாடி போவேன், நான் முன்னாடி போவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திருமண தடை அது பின்னாடி போகும், திருமண தடை அது பின்னாடி போகும். குழந்தை பாக்கியம் தடை அது பின்னாடி போகும், குழந்தை பாக்கிய தடை அது பின்னாடி போகும். நல்ல வேலை இல்லா திண்டாட்டம் அது பின்னாடி போகும், நல்ல வேலை இல்லா திண்டாட்டம் அது பின்னாடி போகும். வீடு கட்ட முடியாத தன்மை பின்னாடி போகும், வீடு கட்ட முடியாத தன்மை அது பின்னாடி போகும். ஊழியம் செய்ய முடியாத தடைகள் பின்னாடி போகும், ஊழியம் செய்ய முடியாத தடைகள் அது பின்னாடி போகும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் தேவ பிள்ளையாகிய நான், தேவ பிள்ளையாகிய நான், இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்ட நான், இயேசு இரத்தத்தினால கழுவப்பட்ட நான் முன்னேறி செல்லுவேன், முன்னேறி செல்லுவேன், முன்னாடி போவேன், முன்னாடி போவேன். என்னை தடுக்க, என்னை தடுக்க யாராலையும் முடியாது, யாராலையும் முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவச்சனமே? ஆமென். நம்ம ஆண்டவர் இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அப்படியே நம்ம என்ன செய்யலாம்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை சொல்லி
நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் அப்படியே அழைத்தார், சீர்குலைந்த உலகத்தை சீர்படுத்தினார், தம்முடைய வார்த்தையை அனுப்பி அதை செய்தார். நம்ம விரைவாக 3 வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் என்ன செய்யணுமா? உண்டாகணுமா? சொன்ன பிறகு என்ன உண்டாச்சு? வெளிச்சம் உண்டாச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க கட்டளை கொடுத்த பிறகு ஒண்ணா உருவாக போகுது. காசை வச்சுலாம் ஒன்னும் உருவாகாது. காசு ஒரு பேப்பர், மீதி இருக்கிற இரும்பு சில்லறை எல்லாம் இரும்பு காயின்ஸ், இரும்பு துருப்புரிச்சு போகும், பேப்பர் கரிஞ்சு போகும். அதனால காசை வைத்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க பரலோகத்தை வச்சு ஒன்றும் சாதிக்க முடியாது. பரலோகம் இறங்கணும்னா வசனத்தை வச்சு தான் சாதிக்க முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் வசனத்தை வச்சு சாதிக்க வந்திருக்கிறேன்? நாங்க வசனத்தை வச்சு சாதிக்கிற கூட்டம். நாங்க காசை வச்சு சாதிக்கிற கூட்டமே அல்ல. இந்த பணம் 10 செய்யும், ஆனா 11 செய்யாது. ஏன்னா என் தேவனால தான் எல்லாம் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில நேரம் பணத்தால் செய்ய முடியாததை கர்த்தரால் தான் செய்ய முடியும். சரி, இப்போ அந்த வசனம் சொல்லுகிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தாராம். அது ஓகே. 2வது வசனம் சொல்லுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. சரி, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. சரி, இப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு யோசித்து பாருங்க. உங்க குடும்பம் எப்படி இருக்குதுன்னு யோசித்து பாருங்க. இப்போ நம்ம சொல்ல போறோம் என் குடும்பம் நான். உங்க பேரை சொல்லிக்கோங்க. உங்க பேரை சொல்லி நீங்க சொல்லுங்க. நான் உங்க பேரை சொல்லிட்டு ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருக்கிறேன். என் நிலைமை, என் சூழ்நிலை, என் குடும்பம், எங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், இல்ல சூழ்நிலைகள், இல்ல ஊழியங்கள் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கலாம். இல்ல இருக்கிறது. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி தேவச்சனமே, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இந்த வசனத்தின்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது போல நான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறேன். நீங்க யோசித்தீங்கன்னா, ஒருவேளை உங்க குடும்பம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குதுன்னா இப்போ நம்ம பரிசுத்த ஆவியின் கையில ஒப்பு கொடுக்க போறோம். வேதம் சொல்லுகிறது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்னைக்கு அந்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அல்ல, உங்க மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தையை உங்க கிட்ட கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாமலேயே ஒருவர் உங்க மேல உங்களை பாதுகாத்து கொண்டிருந்தார். The Holy Spirit was hovering upon you. You do not know that he was upon you. He was with you. அவர் உங்களோடு இருந்ததும், அவர் உங்கள் மேல் அசைவாடினதும், அவர் உங்களுக்காக கிரியை செய்கிறது உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இந்த வீடியோ உங்ககிட்ட வருதுன்னா ஒருவர் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒருவர் உங்கள் மேல் உங்களை பாதுகாத்து கொண்டிருந்தார். இப்போ ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவருடைய உதவி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் வாயைத் திறந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆமென். அப்ப என்ன நடக்குது? வெளிச்சம் உண்டாயிற்று. இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம், நம்ம மேல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்க மேல அசைவாடும் பொழுது உங்களுடைய தொழில் மேல, குடும்பம் மேல, பிள்ளைகள் மேல, மாமனார் மேல, மருமகள் மேல, ஒவ்வொரு மேலையும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னா என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் என் மேலையும் என் குடும்பத்தின் மேலையும்
பிள்ளைகள் மேலையும், என் பிள்ளைகள் நாங்க மேலையும், செய்கிற ஒவ்வொரு தொழில் மேலையும், நாங்க செய்கிற ஒவ்வொரு தொழில் மேலையும், நாங்க செய்கிற ஊழியங்கள் மேலையும் நாங்க செய்கிற ஊழியங்கள் மேலையும் அசைவாடுங்கப்பா. அசைவாடுங்கப்பா. சீர்குலைந்ததை, சீர்குலைந்ததை, உருகுலைந்ததை உருகுலைந்ததை உருவாக்குங்கப்பா. உருவாக்குங்கப்பா. என்னை முற்றிலும் விட்டு கொடுக்கிறேனப்பா. முற்றிலும் விட்டு என்னை கொடுக்கிறேன்ப்பா. தாழ்த்தி தருகிறேனப்பா. தாழ்த்தி என்னை தருகிறேனப்பா. பலப்படுத்துங்கப்பா. என்னை என் பலப்படுத்துங்கப்பா. வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கையை என் மாற்றுங்கப்பா. ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவுங்கப்பா. என் ஆவி ஆத்மா சரீரத்தை என் கழுவுங்கப்பா. நாவை சுத்திகரிங்கப்பா. என் நாவை சுத்திகரிங்கப்பா. நான் விசுவாச அறிக்கை பண்ண போகிறேன். நான் விசுவாச அறிக்கை பண்ண போகிறேன். இல்லாததை இருக்கிறது போல் அழைக்க போகிறேன். இல்லாதவைகள் இருக்கிறது போல அழைக்க போகிறேன். கர்த்தர் என்னோடு இருந்து உதவி செய்யுங்க. கர்த்தர் என்னோடு இருந்து உதவி பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுங்க. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுங்க. இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். இப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம்? விசுவாச அறிக்கையிட போகிறோம். இப்போ உங்களுக்குள்ள வசனம் நிறைய போயிட்டு, நீங்க இதை யாரெல்லாம் கேட்டு ஜெபிச்சிங்களோ உங்க ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் ஆவியும் ஜீவனும் இருக்குது. அறிவு இருக்குதான்னு கேட்டா நான் அதை சொல்ல வரல. ஏன்னா அறிவு கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் உங்க சிந்தனைக்கு போயிட்டுனா அது அறிவா மாறும். சிந்தனையை கடந்து உங்க ஆத்மா உங்க இருதயத்துக்குள்ள வந்துட்டுனா, உங்க ஆவிக்குள் வந்துட்டுனா, உங்க உள்ளான மனுஷனாகிய இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள உங்க இருதயமாகிய இந்த மனுஷனுக்குள்ள வந்துட்டுனா அது ஆவியாகவும் ஜீவனாகவும் மாறும். இந்த உள்ளான மனுஷன் சொல்லுகிறது தான் ஆவி. இந்த ஆவியினுடைய இன்னொரு பேர் தான் இருதயம். அப்போ உள்ளான மனுஷன், ஆவி, மறுபடி பிறந்த மனுஷன், இருதயம், இது எல்லாமே இந்த உள்ளான ஸ்பிரிட் பீயிங் ஆவிக்குரிய மனுஷனை குறிக்கிறது. ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆத்மா மனுஷனை தொடர்பு கொள்ள உதவி செய்கிறது. உங்க மனைவிட்ட அன்பா இருக்க, உங்க பேர் என்ன, உங்க குடும்பங்க, உங்க வீடு எங்க, இது எல்லா டீட்டெயில்ஸையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறது உங்க ஆத்மா. பசிக்குது, சோர்வா இருக்குது, டயர்டா இருக்குது, கோவம் வருது, எமோஷன்ஸை கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறது உங்க ஆத்மா. உங்க ஆத்மா தான் இதெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்குது, சோல். ஆனா கர்த்தரை தொடர்பு கொள்றதும் கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறதும் உங்க உள்ளான மனுஷன். அப்ப இந்த உள்ளான மனுஷன்ல கர்த்தர் உங்களை இப்ப நிரப்பி இருக்கிறாரு. இந்த நிறைவோடு தான் நீங்க வாயை திறந்து சொல்ல போறீங்க. எது எது இல்லையோ இப்போ உங்களுடைய நேரம், நாங்க உங்களுக்கு டைமை நாங்க விட்டு கொடுக்க போறோம். நீங்க என்ன செய்ய போகிறீங்க? நீங்க கட்டளையிட போறீங்க. எங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துகிறத நாங்க சொல்லி கொண்டு இருப்போம். நீங்க ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம்லாம் இல்லை, நம்ம நிறைய பேர் ஜெபித்து கொண்டு இருப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு 1000 பேர் அதை பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10,000 20,000 பேர்லாம் பார்க்குறீங்கன்னா 20,000 பேர் நம்ம சேர்ந்து கட்டளையிட போகிறோம். நம்ம ஒவ்வொரு பேரும் கட்டளையிடும் பொழுது எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லையோ அது எல்லாம் வருகிற நாட்களில், ஆரம்ப நேரத்தில் நான் சொன்ன மாதிரி செங்கடல் உங்கள் முன்னாடி இருந்துச்சு, போராட்டம் உங்கள் முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இந்த அறிக்கைக்கு பின்னாடி அது உங்கள் பின்னாடி போகும். திருமண தடை உங்கள் பின்னாடி போகும், குழந்தை இல்லாமல் பின்னாடி போகும், வேலை இல்லாமல் பின்னாடி போகும். நீங்கள் முன்னாடி போகணும். அது உங்களை தடுக்க முடியாது. அது தடுத்துச்சுன்னா நீங்க அதை தடுக்கணும். அது உங்களை எதிர்த்துச்சுன்னா நீங்க அதை எதிர்க்கணும். ஏன்னா கர்த்தருடைய சித்தம் அது. எல்லாரும் சேர்ந்து வெளிச்சம் உண்டாகட்டும் சொல்லுவோமா? வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், குடும்பத்துல உண்டாகட்டும், குடும்பத்துல உண்டாகட்டும், பிள்ளைகள் மேல் உண்டாகட்டும், பிள்ளைகள் மேல உண்டாகட்டும், தொழில் மேல் உண்டாகட்டும், தொழில்ல உண்டாகட்டும், சீரழிந்தது சீர்படட்டும், சீரழிந்தது சீர்படட்டும், உருகுலைந்தது உருவாகட்டும், உருகுலைந்தது உருவாகட்டும், பலவீனம் உள்ளது பலனாகட்டும், பலவீனமானது பலனாகட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படியே எங்க கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவச்சனங்களே, எது இல்லையோ அது உண்டாகட்டும் சொல்லுங்க. அபிஷேகம் இல்லைன்னா அது உண்டாகட்டும் சொல்லுங்க. தொழில் இல்லையா உண்டாகட்டும் சொல்லுங்க. குழந்தை இல்லையா உண்டாகட்டும் சொல்லுங்க. ஆண்டவர் உங்க விசுவாசத்தை கனப்படுத்தி ஒரு கூட்ட மக்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு பயங்கரமான வல்லமை இந்த பூமியில இறங்கும், உங்க வீட்டுக்குள்ள இறங்கும். எது இல்லையோ அதை கூப்பிடுங்க. இன்னைக்கு அது உண்டாக போகுது. எல்லாரும் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. எது இல்லையோ அது உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு திறந்த வாசல். எல்லாரும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லி ஜெபிங்க. என்னென்ன தேவையோ அதை சொல்லி ஜெபிங்க. எது எது இல்லையோ அதை சொல்லி கூப்பிடுங்க. உங்க ஊழியத்துக்கு தேவையானது, உங்க இருதயத்தில் இத்தனை நாள் நீங்கள் ஏக்கம் கொண்டது, காசு இல்லையே வாங்க முடியாதுன்னு சொன்னது, உற்றார் உறவினர் இல்லையே என்னால சாதிக்க முடியாதுன்னு சொன்னது, அது எதுவா இருந்தாலும் சரி, அது ஊழியமா இருந்தாலும் சரி, அது உற்றார் உறவினருடைய ஒரு அரவணைப்பா இருந்தாலும் சரி, அது ஒரு திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இப்ப சொல்லுங்க, திருமண வாழ்க்கை உண்டாவதாக, திருமண வாழ்க்கை உண்டாவதாக, குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, பாக்கியம் உண்டாவதாக, நல்ல ஒரு தொழில் உண்டாவதாக, நல்ல ஒரு தொழில் உண்டாவதாக, நல்ல ஒரு ஊழியம் உண்டாவதாக, நல்ல ஒரு ஊழியம் உண்டாவதாக, நல்ல உயர்வுகள் உண்டாவதாக, நல்ல உயர்வுகள் உண்டாவதாக, எல்லா தடைகள் உடைவதாக, எல்லா தடைகள் உடைவதாக, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், வல்லமையான இயேசுவின் நாமத்தில், வல்லமையான
இயேசுவின் நாமத்தில் பூட்டுகள் திறக்கப்படுவதாக, பூட்டுகள் திறக்கப்படுவதாக, கட்டுகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக, பலவீனத்தின் சங்கிலிகள் பலவீனத்தின் சங்கிலிகள் இப்பொழுது உடைவதாக, இப்பொழுது உடைவதாக, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் எழும்பி நாமத்தில் நடப்பார்களாக, எழும்பி நடப்பார்களாக, பலன் கொள்வார்களாக, பலன் கொள்வார்களாக, கரடுகள் பலன் படட்டும், கரடுகள் பலன் படட்டும், கால்கள் பலன் படட்டும், கால்கள் பலன் துள்ளி படட்டும், குதித்து எழும்புவார்களாக, குதித்து எழும்புவார்களாக, பலவீனத்தின் கட்டு உடையட்டும், பலவீனத்தின் கட்டு பிசாசின் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், அந்தகார சங்கிலிகள் உடையட்டும், சங்கிலிகள் உடையட்டும், இருள் விலகுவதாக, இருள் விலகுவதாக, வெளிச்சம் உண்டாகட்டும், உண்டாகட்டும், திருமணத்துல ஒரு வெளிச்சம், திருமணத்துல ஒரு பிள்ளைகள் வெளிச்சம், வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், ஊழியத்துல ஒரு வெளிச்சம், ஊழியத்துல ஒரு தேவ வெளிச்சம், சத்தத்தை கேட்கறதுல ஒரு வெளிச்சம், சத்தத்துல கேட்கறதுல ஒரு வெளிச்சம், ஜெபத்துல ஒரு வெளிச்சம், ஜெபத்துல ஒரு வெளிச்சம், விசுவாச வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், விசுவாச வாழ்க்கையில ஒரு சபையில ஒரு வெளிச்சம், சபையில ஒரு சபை வெளிச்சம், விசுவாசிகள் மேல வெளிச்சம், சபை விசுவாசிகள் மேல ஒரு ஊழியர்கள் மேல வெளிச்சம், ஊழியர்கள் மேல எங்க வெளிச்சம், தேசத்துல ஒரு வெளிச்சம், எங்க தேசத்துல ஒரு எங்க தேச வெளிச்சம், தலைவர் மேல ஒரு வெளிச்சம் தேச தலைவர் மேல ஒரு உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக, 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். உண்டாகட்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆமென், சேர்ந்து சொல்லுங்க, ஆமென். இல்லாதது 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 உருவாகட்டும், உருவாகட்டும், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இல்லாதது இல்லாதது இப்பொழுதே இப்பொழுதே உருவாவதாக, உருவாவதாக, உருவாவதாக. உருவாவதாக. தேவையான பலனை திருடுகிற ஆவிகள் வெளியேறட்டும், தேவையான பலனை திருடுகிற ஆவிகள் வெளியேறட்டும், பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, தயவு உண்டாவதாக, தயவு உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, பொருளாதார தேவை உண்டாவதாக, பொருளாதார தேவை தேவைகள் உண்டாவதாக, சந்திக்கப்படுவதாக, தேவைகள் ஓ சந்திக்கப்படுவதாக, நல்ல வருமானங்கள் உண்டாவதாக, நல்ல வருமானங்கள் உண்டாவதாக, கடன் மாறட்டும், கடன் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், பொறாமை எரிச்சல் மாறட்டும், பொறாமை எரிச்சல் மாறட்டும், அவிசுவாசம் மாறட்டும், அவிசுவாசம் பிரிவினைகள் மாறட்டும், மாறட்டும், பிரிவினைகள் டைவர்ஸ் மாறட்டும், மாறட்டும், டைவர்ஸ் மாறட்டும், ஒரு மனம் இல்லாமை மாறட்டும், ஒருமனம் இல்லாமை சத்துருவின் மாறட்டும், தந்திரங்கள் மாறட்டும், சத்துருவின் தந்திரங்கள் பில்லி சூனியங்கள் மாறட்டும், பில்லி சூனியங்கள் பிசாசினால் வந்த மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், பிசாசினால் வந்த வியாதிகள் ஓ மாறட்டும், கடன் சுமை மாறட்டும், கடன் சுமை மாறட்டும், தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும், தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும், பாவ எண்ணங்கள் மாறட்டும், பாவ எண்ணங்கள் ஓ மாறட்டும், இச்சை ஆவிகள் ஓடட்டும், நாவிகள் ஓடட்டும், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், எது எது இல்லையோ எது எது இல்லையோ எங்கள் ஜனங்களுக்கு உண்டாகட்டும், உங்கள் ஜனங்களுக்கு உங்க உண்டாகட்டும், வசனத்தின்படி ஆகட்டும், உங்க வசனத்தின்படி ஆகட்டும், என் ஆண்டவராகிய இயேசு என் ஆண்டவராகிய இயேசு ஆம் என்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒவ்வொரு செலுத்துகிறோம். ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அநேகர் ஜெபித்திருக்கிறீங்க. நான் ஆவியில பார்க்குற இந்த வச்சனங்களை அநேகர் உங்க குடும்பத்துல பாவ கட்டுகளில் உள்ளவங்க விடுதலையாக ஜெபித்திருக்கிறீங்க. கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கிட்டாரு. அநேகர் உங்க தொழிலுக்காக ஜெபித்திருக்கிறீங்க, திருமணத்திற்காக ஜெபித்திருக்கீங்க, ஒரு மனதுக்காக ஜெபித்திருக்கிறீங்க, ஜபாவிக்காக ஜெபித்திருக்கிறீங்க. இதெல்லாம் நான் ஆவியில பார்க்குறேன். பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்திருக்கிறீங்க. இது எல்லாம் உண்டாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், திரும்பி பார்த்து சொல்வீங்க, ஒரு நாள் நான் விசுவாசத்தில் அறிக்கை பண்ணேன், ஜெபித்தேன், இன்னைக்கு நான் வாழ்கிறேன், விசுவாசித்தேன், அதனால் பேசுகிறேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. விசுவாசித்தீங்க, நீங்க வாழுவீங்க, நீங்க சாதிப்பீங்க, நீங்க அழிய போகிறது இல்லை, உங்க குடும்பம் சாதிக்கும். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசிக்கிறவர்களுக்காக கர்த்தர் எதனாலும் செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் பதறார்கள். இன்னைக்கு உங்க இருதயத்துக்குள்ள வசனத்தை போக உங்களை விட்டு கொடுத்தீங்க. வசனம் உங்களுக்குள்ள வந்துச்சு. ரோமர் 10:10 படி நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். அப்ப நீங்க ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு, விடுதலை உண்டாகிறதுக்கு, டெலிவரன்ஸ் உண்டாக, பிரேக் த்ரூ உண்டாக, கட்டுகள் உடைய நீங்க வாயை திறந்து அறிக்கை பண்ணியிருக்கிறீங்க. இதை இப்படியே விட்டு விடாதபடி ஒவ்வொரு நேரமும் நீங்கள் கிச்சனில் வேலை பார்த்தாலும் சரி, ரோட்டில் பயணம் போனாலும் சரி, அப்பப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து ஜெபிக்க சொல்வார்னா உடனே ஜெபிக்கணும். ப்ரேயர் டைம் ஜனங்கள் உடனே இணையணும். நீங்கள் இணைந்து இருக்கிற இடத்துல அப்படியே ஜெபிக்கணும். இதை ஒரு நல்ல ஒரு கேரக்டராக நீங்கள் ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஜெபித்து பாருங்களேன். கர்த்தர் உங்களை கொண்டு பராக்கிரமான காரியங்களை செய்வார். நீங்கள் தான் உலகத்தை கலக்கிறவர்களாக மாறுவீங்க. எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த ப்ரேயர் டைம்
சேனலோடு இணைந்து ஜெப நேர குடும்பத்தார் ஒவ்வொரு வேறும் டினாமினேஷன் வேறுபாடின்றி இயேசு என்ற நாமத்தினால் நாங்கள் எல்லாம் இணைந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் நாங்கள் இணைக்கப்பட்டு நாங்கள் இது ஜெபித்திருக்கிறோம். வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். விசுவாச அறிக்கை பண்ணியிருக்கிறோம். என் தேவன் ஜெபத்தை கேட்டு தூதர்களை அனுப்புறதுக்காக நன்றி. விடுதலையிலே செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இந்த ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் தொடர்ந்து விசுவாசத்தை கைவிடாதபடி அவர்கள் இந்த விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்ட இந்த வல்லமையை, இந்த வார்த்தையை அவர்கள் தொடர்ந்து அதை கேரி பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. நீரே விசுவாசத்தை தொடங்குறவர், நீரே முடிக்கிறவர். அதை தாங்கி செல்ல எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை செய்யுங்கப்பா. விசுவாசம் என்ற பட்டயத்தை, கேடகத்தை நாங்கள் கீழே வைக்காதபடி என் தேவன் தாமே காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா ஜெப நேர குடும்பத்தாருக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கள் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் ஜெபத்தினால தான் அநேக ஆத்துமாக்கள், பல வாலிபர்களுக்கும், வேதாகம கல்லூரியில் உள்ள பல ஆயிரம் வாலிபர்களுக்கும், அநேக ஜனங்களுக்கும் பயன்பட கர்த்தர் உதவி செய்கிறார். அநேக ஆத்துமாக்களுக்கு பலப்பட, அவர்களை பலப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்கிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள். வருகிற நாட்களில் இன்னும் ஆழமான திட்டங்கள், எங்கே எப்படி ஜெபக்குழுக்களை நம்ம உருவாக்க, எப்படி நம்ம இணைந்து ஜெபிக்க, எப்படி நம்ம தேசத்தை ஜெபத்தினால் நிரப்ப, ஒவ்வொரு மாவட்டங்களில் எப்படி நம்ம ஜெபத்தை கொண்டு வர, ஒவ்வொரு ஸ்டேட்டில் நம்ம எப்படி ஜெபத்தை கொண்டு வரன்னு நீங்கள் இணைந்து இருக்கிற ஒவ்வொரு வேறு வைத்து தான் கர்த்தர் அதை செய்ய போகிறார். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்க, ஒரு குடும்பமாக இணைந்திருங்க. எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ ப்ரேயர் டைம் சேனலை எடுத்து கர்த்தர் பேசுகிறத கேளுங்க. கர்த்தருடைய திட்டம் அதில் ஆல்ரெடி விளங்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற நேரத்துக்குள்ள தீர்க்க தரிசன வார்த்தையை கண்டிப்பாக கர்த்தர் தருவார். திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதிகாலை ஜெபம் உண்டு. இரவு நேரம் 9 மணிக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு சேனலில் உங்களுக்கு ஆவியை தேட்டக்கூடிய வார்த்தைகள் உண்டு. இணைந்திருங்க. ஒரு பெரிய திட்டம் இருக்குது. கண்டிப்பாக அந்த திட்டம் உங்கள் மேலேருந்து மிஸ் ஆகிடக்கூடாது. சாத்தா உங்களை திருடக்கூடாது. இணைந்திருங்க. ஏற்ற நேரத்தில் நம்ம பெரிய ஜெபக்குழுவாக எழும்ப தேசத்தை அசைக்க கர்த்தர் உதவி செய்வார். அதில் அழைக்கப்பட்ட ஒருவர் கூட சிதறப்பட மாட்டீங்க நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.